புதிய தலைமுறையின் உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சட்டமன்ற தேர்தல்களில் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய கட்சிகள் அதே நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வருகிற பொழுது தோளோடு தோள் சேர்ந்துருவாங்க. அது மாதிரி அந்த கூட்டணி அமைத்துக் கொள்வது அப்படிங்கிறது கொள்கைக்காக சமரசம் செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான கட்சிகள் அரசியல் வியாபாரம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது, விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. அதே சமயத்துல ஒரு பொது பிரச்சனைக்காக, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அந்த தேர்தல் சமயத்துல கூட்டணி சேர்ந்துக்கிறது அப்படிங்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லை அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. எது சரி எது தவறு அப்படிங்கிறத விவாதிக்கலாம். தமிழகம் முழுவதிலும் இருந்து பங்கேற்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. அதே போன்று 4 சிறப்பு விருந்தினர்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க போறாங்க. முதலாவதாக மே 17 இயக்கத்தை சேர்ந்த திரு திருமுருகன், அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன், அடுத்ததாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பீட்டர் அல்போன்ஸ், இறுதியாக திமுகவை சேர்ந்த திரு KS ராதாகிருஷ்ணன். விருந்தினர்கள், பங்கேற்பாளர்கள் இரு தரப்பையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறத சந்தர்ப்பவாத அடிப்படையில தான் அவங்க ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படிங்கறத எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு அரசியல் கட்சிக்கு பாத்தீங்கன்னாக்கா ரூபா நோட்டுக்கும் மக்களுடைய ஓட்டுக்கும் கேஸ் நடக்கிறதுக்காக தான் கூட்டணி வைக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா வேட்புமனு இன்னைக்கு லாஸ்ட் டேட்னா அன்னைய வரைக்கும் கூட்டணி பேசிட்டே இருப்பாங்க. எந்த கட்சி எதுல கூட்டணின்றது அதுல இருக்கிற வேட்பாளருக்கும் தெரியாது, அதுல இருக்கிற தொண்டனுக்கும் தெரியாது. அரசியல் கட்சியை தேர்ந்தோம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரூம்ல உட்காந்துன்னு உனக்கு எத்தனை சீட்டுன்னு பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க தவிர அடிமட்ட தொண்டனை பத்தியோ ஓட்டு போடுற மக்களை பத்தியோ யோசிக்கிறது கிடையாது. இவன் ஒரு கட்சி அவன் ஒரு கட்சின்னு வெட்டி மாண்டுகிட்டு இருப்பான். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி முடிச்சுட்டு கையை தூக்கி அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா, அரசியல் எதிரியும் இல்ல நண்பனும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க கை தூக்கிட்டு போயினே இருப்பாங்க. ஆனா இங்க வெட்டிக்கின்னு எத்தனை பேர் செத்த குடும்பங்கள் அழுவோம். சுதந்திர கட்சியை நடத்தின ராஜாஜி அவர்களுக்கும் அதற்கு எதிரான கொள்கை இருந்த திமுகவுக்கும் கூட்டணி ஏற்பட்டுச்சு. என்ன காரணம்? காமராஜரை தோக்கடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஏற்பட்ட கூட்டணி. அன்னைக்கு விழுந்த தமிழ்நாடு இன்னும் எந்திரிக்கல. அதாவது அவங்களுக்கு எந்த கொள்கை? இவர் குலத்தொழில சொல்றவர் யாரு? இவர் ராஜாஜி. அவங்க நாங்க எல்லாருக்கும் சம, அர்ச்சகர் கூட தாழ்த்தப்பட்டவர்களும் அர்ச்சகர் ஆகணும்னு சொல்ல கட்சி. 2 கட்சியும் கூட்டணி எதுக்காக? ஒரு நல்ல மனிதனை தோக்கடிக்கிறதுக்கு. கொள்கையா சந்தர்ப்பவாதம். இந்த தேர்தல் கூட்டணிங்கிறது சந்தர்ப்பவாதம் நிறைந்தது மட்டுமல்ல, வினோதமானது. சாதியை எதிர்க்கிற கட்சிகள் சாதி கட்சிகளோடு கூட்டணி வைப்பார்கள், மதவாதத்தை எதிர்ப்பவர்கள் மதவாத கட்சிகளோடு கூட்டணி வைப்பார்கள், பொது உடைமை பேசும் கட்சிகள் முதலாளித்துவ கட்சிகளோடு கூட்டணி வைப்பார்கள். இவ்வளவு சந்தர்ப்பவாதம் செய்து நீ மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்றால் அப்படி ஒரு நல்லதே தேவையில்லைங்கிறேன். கொள்கைங்கிறது பேரளவுல சொல்லிக்கிட்டு அவங்க சுயலாபத்துக்காக மட்டும்தான் கூட்டணி சேர்றாங்களோடைய மக்களோட நன்மைக்காக யாருமே கூட்டணி அமைக்கிறதே கிடையாது. ஆனா சொல்றது பார்த்தா மக்களுக்காக கூட்டணி, மக்களோடு கூட்டணி, மக்களுக்காக கூட்டணின்னு வாய்கிலேயே பேசுவாங்க. ஆனா எல்லாமே அவங்க சுயலாபத்துக்காக மட்டும்தான் பண்றாங்க. ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு ஒரு ஆட்சி அல்லது கூட்டணி ஆட்சி நடக்கும்போது நல்ல செயல் திட்டங்கள், பல திட்டங்கள் மக்களுக்காக போடும்போது எந்த கட்சிகள் அதுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க? கூட்டணி கட்சியாகவே இருந்து செயல்பட்டு தேர்தலை சந்திக்கிறார்கள், ஜெயிக்கிறார்கள், பதவிகளை வகிக்கிறார்கள். ஆனால் நல்ல திட்டங்களை கொண்டு வரும்போது கூட்டணியாக அதே கட்சிகளே அதை ஆதரிப்பதில்லை. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி என்பது சந்தர்ப்பவாதம் தான். சுயநலத்துக்காக தான் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறாங்க, மக்கள் பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள். அப்படிலாம் இல்ல, ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஆரோக்கியமான அரசியல் தான் அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கார்னர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க எப்படி புரிஞ்சிக்க முடியும்? ஸோ அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் தேவை. அப்போ ரெப்ரசன்டேஷன் தேவைன்னா ஆரோக்கியமான, இன்றைய சூழ்நிலையில் நான் சொல்றது, ஆரோக்கியமான ஒரு கூட்டணி இருந்தால் மட்டுமே எல்லா மக்களுடைய பிரச்சனைகளையும் ஈஸியாக அணுகி அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அந்தந்த கட்சிகள் கொள்கைகள் இருக்கு, ஆனா எல்லாருக்கும் மக்கள் நலம்னு ஒண்ணு இருக்கு. மக்கள் நலத்தை முன்னால வச்சுட்டு கொள்கையை பின்னால வச்சுட்டு தான் கூட்டணி அமைக்கிறாங்க. கொள்கை வேற கூட்டணி வேறன்றதுக்காக இல்ல. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அவங்க பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல அவங்க கம்யூனிட்டி பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனாலதான் கட்சிகளே உருவாகுது. சோ இதை ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியா பார்க்காம மக்கள் நலத்துக்காக ஏற்படுகின்ற கூட்டணியா தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது ஒரு சந்தர்ப்பவாதத்துக்காக ஏற்படுற கூட்டணியா நம்ம இன்னி வரைக்கும் பார்க்க கூடாது. இந்த ஜனநாயகம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இந்த கூட்டணி அரசியல் தான். இது சந்தர்ப்பவாதம்னா இந்த சந்தர்ப்பவாதம் சரிதான். சந்தர்ப்பம்னா என்னது?
அந்த இடத்துல எந்த பிரச்சனை பெருசா இருக்குதோ அதை ஒரு சந்தர்ப்பமா வச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதுக்காக போராடுறது. இது வரைக்கும் அமைக்கப்பட்ட அத்தனை கூட்டணிகளும் மக்களுடைய அழுத்தத்தின் காரணமாக, மக்களின் பிரச்சனைகளின் அழுத்தத்தின் காரணமாக உருவாக்கப்பட்டதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. மாற்றம் உருவாகிறதுக்காக தான் கூட்டணி அமையுது. இன்னைக்கு இந்தியாவே கூட்டணிக்கான நாடா தான் மாறி போச்சு. இன்னைக்கு ஒரு வல்லரசா, ஒரு வல்லமையில இருக்கிற ஒரு ஆட்சியாளர் அவருடைய கொள்கை மட்டுமா திணிச்சிட்டு இருக்காங்க. அதை மாற்றணும்னா கண்டிப்பா கூட்டணி தேவை. இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழகம் முழுதும் பரவலான நிறைய கட்சிகள் இருக்கு. எல்லா கட்சிகளும் அவருடைய இனம் மதத்துக்கான ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க, அவங்களுடைய வளர்ச்சிக்கான கொள்கையை வச்சிருக்காங்க. அந்த கொள்கை எல்லாமே ஆட்சியாளர் வந்திருக்கிற ஒரு கட்சி அந்த கொள்கையை தான் பின்பற்றணும் இல்லை, அவங்களுடைய கொள்கையை பின்பற்றுறாங்க. அது எல்லாருக்கும் அந்த கொள்கை எல்லாருக்கும் பயன் சேரணும்னா எல்லாரும் கூட்டணியா இருக்கிறதா ரொம்ப நல்லது. திரு ராதாகிருஷ்ணன், மக்கள் பிரச்சனைகளை முன் வச்செல்லாம் கட்சிகள் கூட்டணி வைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த பக்கத்துல இருந்து வச்சாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியாவை பொறுத்தவரை பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு அபிலாஷைகள், பல்வேறு பிராந்தியங்கள், வட்டாரங்கள், அதை ஈடு கொடுக்கிற வேலை காங்கிரஸ்னு ஒரே ஒரு கட்சி எல்லா மாநிலத்தையும் ஆண்டுட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஏன் காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்தை நம்ம வென்றெடுக்கணுமே அங்கிறதுக்காக ஒரே அணியில் அண்ணா சேர்த்தார் ஒரு கூட்டணி. முதல்ல தமிழ்நாட்டில் தான் கூட்டணி உருவானது. அந்த கூட்டணியில் இவர் இருந்தார், யாரு, மூதறிஞர் ராஜாஜி இருந்தார், காயிதேமில்லத் இருந்தார், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாங்க. அப்போ காமராஜரும் இந்திராமாவும் சேர்ந்தாங்க. காலத்தின் கட்டாயம் இது யாரும் நினைக்க, இது வரலாறு நான் சொல்றேன். இப்படியான நிலையில இந்த கூட்டணிங்கிறது படிப்படியாக எல்லா மாநிலங்களும், இன்னைக்கு எல்லா மாநிலத்திலும் கூட்டணி இல்லாம எந்த தேர்தலும் கிடையாது. ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கிற பொழுது எல்லா மாநிலங்களை சேர்ந்தவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கிற பொழுது கூட்டணி அப்படிங்கறத தவிர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இல்ல, எல்லா மாநிலங்களோட பிரதிநிதிகளாக தேசிய கட்சிகள் இல்லை என்பதனுடைய பிரச்சனை தான் அது. இப்ப பார்லிமெண்டரி சிஸ்டத்தினுடைய ஃபெயிலியர் தான் அது காமிக்க முடியுது. பார்லிமெண்ட்ல சேது சமுத்திர திட்டம் வேணும், தமிழ்நாட்டுடைய கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரே நிலைப்பாடு இருக்க முடியும். அது கூட்டணிக்குள்ள போய் தான் நடத்துறதுங்கிற இடத்துல இல்ல. இதை பற்றியான விவாதத்தை நீங்க பாராளுமன்றத்தில் ஆரோக்கியமாக வைக்க முடியல. ஒரு பெடரல் செட்டப் என்று சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவம் என்பது இந்தியாவில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதான் உண்மை. ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார கொள்கைகள் நிலைப்பாடுகள் இருக்க போறதில்லை. அதே மாதிரி ஒரு வெளியுறவு கொள்கையிலையோ பாதுகாப்பு எது ஃபண்டமெண்டல் இஷ்யூவோ ஒரு நாட்டை நிர்வகிக்கிறதுல எது இருக்குதோ அதுல பிராந்திய கட்சிகளுக்கு எந்த நிலைப்பாடுமே இருக்காது. அது தேசிய கட்சிகள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள்ல தான் இவங்க சேர்ந்து நிக்கிறாங்க. அப்ப இவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்த ஒரு கோஆப்டிவா உட்கார்ந்து ஒரே கொள்கையை நிறைவேற்றுறாங்க. 25 வருஷமா மக்கள் விரோத பொருளாதார கொள்கை நிறைவேற்றுறது தான் உங்களுக்கு கூட்டணி இருக்கிறது. அதான் உண்மை. அதை யாருமே ஒத்துக்கல. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு கூட்டணி என்பது சந்தர்ப்பவாத கூட்டணி எப்பொழுது மக்களால் பார்க்கப்படுகிறது அப்படின்னா, இங்க கூடங்குளம் பிரச்சனையில அதை நிறுத்த வேண்டும் என்று போராடக்கூடிய மக்களோடு நிற்கக்கூடிய கட்சி, அது கூடங்குளம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்சியோடு தேர்தல் கூட்டணி வைக்கும் பொழுதுதான் சந்தர்ப்பவாதமா பார்க்கப்படுகிறது. ஒரே மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சிகள் 2 கட்சிகள் இருந்ததுன்னா ரெண்டும் எதிரெதிர் அணியில் நிற்கக்கூடியதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல தேர்தல் சமயத்துல ஒவ்வொரு கட்சிகள் மாறுபட்ட கொள்கைகள் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறாங்க. அது போன்ற சமயங்கள்ல அவங்க சமரசம் செஞ்சுக்கிறாங்களா தங்களுடைய கொள்கைகளை? எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா சந்தர்ப்பம் தான் சார். அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டணி முடிவு பண்ணி பல கட்சியெல்லாம் சேர்ந்து ஒன்னா அமைக்கிறாங்க. அவங்கவுங்க தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. ஒரு தேர்தல் அறிக்கையில ஈழ தமிழர்களை நாங்க காப்பாத்துவோம், அது மத்திய அரசோட இருந்தா மட்டும்தான் அதுக்கு அவங்க நாங்க பாடுபட முடியும்ன்றாங்க. உடனே மத்திய அரசு கூட்டணியில் இருக்கிற கட்சி சொல்லுது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அந்த கட்சியோட சேர்ந்தாதான் நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும் கூட்டணி அமைக்கிறீங்க. ஆனா உங்க தேர்தல் அறிக்கை அவங்க தேர்தல் அறிக்கையுமே மாறுபட்ட கருத்து இருக்குது. அப்போ முதல்ல ஒரு செயல்பாடே சரியில்லை. அதுக்கு அடுத்தது நாங்க ஈழ தமிழர்களாக பாடுபடுறோம்னு நீங்க வரதுனால தான் உங்களுக்கு ஓட்டே போடுறோம். எங்க வீட்டுல இருக்கிற ரோடு, எங்க தெருவில் இருக்கிற குப்பையை வாடுறோம், எங்க வாய்க்காவை வாடுறோம், பாலம் இல்ல, இப்படி பொதுமக்களுடைய பிரச்சனைகளை சொல்றீங்க. அதை நீங்க செய்வீங்கன்னு நம்பிதான் நாங்க ஓட்டு போடுறோம். ஆனா இவங்க சொல்றதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். உன் ஏரியால பாலம் காட்டினா இத்தனை கோடி ஆகும், அது எங்கிட்ட மத்திய அரசு நாங்க தர முடியாதுன்னா அப்ப நாங்க ஓட்டு யாருக்கு போடுறது? உண்மையிலேயே நான் சொல்றேங்க, இப்படி முரண்பட்ட பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா நோட்டோ ஒரு தொகுதியிலேயே சட்டமன்ற உறுப்பினரா வரும். அப்படி வந்தா மட்டும்தான் இவங்க எல்லாம் அரசியல்வாதி திருந்துவாங்க. வேற வேற கொள்கைகள் இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் அப்படின்னு வரும்போது மட்டும் எப்படி ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க? இப்போ பாத்தீங்கன்னா பிஜேபி மதவாத கொள்கை அப்படின்றது ஜென்ரலா எல்லாருக்குமே தெரியும். ஈவன் நம்ம பாமகக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட்டணி வச்சாங்க. என்னத்துக்குன்னா காங்கிரஸ் கட்சி அகற்றணும். இதுதான் கொள்கையில வேறுபடுறது. கூட்டணின்னு வைக்கும்போது அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஆரோக்கியமான அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு மாற்றம் வேணும்.
நல்ல மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பண்ணுறாங்க. நாளடைவில் அவங்க மாறும்போது இவங்களும் மாற்றிக்கிறாங்க. அது வெளிப்பூச்சுக்கு சொல்ற வார்த்தைகளை தவிர உண்மை வார்த்தை அது கிடையாது. அவரே சொன்னாரு, காங்கிரஸை அகற்றணுங்கிறது தான் கொள்கை. அது ஒரு கொள்கையா? மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் கொள்கையை தவிர காங்கிரஸ் அகற்றணுங்கிறது கொள்கைன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் அகற்றணும் இல்லை, காங்கிரஸோட செயல்பாடுகளை மாற்றி அதாவது வந்து மக்களுக்கு நல்லது நடக்கணும், ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுதான் கொள்கையாக பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் எல்லா கொள்கையும் விட்டுட்டு மக்கள் நலன் அந்த நேரத்தில் பெட்ரோல் விலை ஏறினது இதை மாதிரி. ஆனால் இன்னைக்கு அதே பார்த்தீங்கன்னா அதே அடிப்படையில் இன்னைக்கு பாமகவோ இது மதிமுகவோ இது எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து அவங்கள எதிர்த்து தான் நிற்கிறாங்க. அதுதான் சொல்றேன், பதவியில இருக்கிறது தான் ஒரு கொள்கைன்னா அதுதான் சந்தர்ப்பவாதம். பதவியில் இருக்கிறது ஒரு கொள்கையா? நம்ம இந்தியன் எலக்ட்ரல் சிஸ்டமே வந்து பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் இந்த சிஸ்டம். ஸோ அந்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணும்போது நமக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஊழல் பண்ணியிருக்கு, காங்கிரஸ் கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணோன்னா ரெப்ரசன்டேஷன் பர்சன்டேஜ் வேணும். ஸோ அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷனில் கொள்கையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்கிற மாதிரி காமன் மெயின் கோல் என்ன? காங்கிரஸ் ஊழல் ஆட்சி அகற்றணும், அதுதான் மெயின் எய்ம். இந்தியாவில் வந்து தேசிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியாவுடைய ஒரு துரதிருஷ்டம் நாம என்னன்னு தெரியாது. இந்தியாவில் 2 கட்சி, காங்கிரஸ் இல்லைனா பாஜக இல்லைனா காங்கிரஸ். இன்னும் இந்தியாவில் இது ஒரு சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் ஒரு 3வது அணியா இங்கே இது ஒரு உருவாக்கப்படவும் முடியல. இப்படி ஒரு மாற்று சக்தி இருக்கும்போது இப்போ நான் வந்து காங்கிரஸ் எதிர்க்கணும். இப்ப காங்கிரஸ் வந்து நான் இனத்துல வந்து உள்ள வர விடக்கூடாது, அதான் என்னுடைய நோக்கம். என்னுடைய கொள்கை நான் ஒன்று வச்சிருக்கேன், என்னுடைய கொள்கைக்கு தான் பாஜக எதிராக இருக்கு. பாஜக என்ன பண்ணாங்கன்னா மதவாதத்தை முதன்மைப்படுத்துறாங்க. அது எனக்கு பிடிக்கல. என் கொள்கை வேற, அவங்க கொள்கை வேற. இருந்தாலும் என் இனத்தை வச்ச காங்கிரஸ் அழிக்கிறது என்னுடைய முதல் வேலை. அதுக்கு நான் என்ன பண்ண வேண்டியதுன்னா என் கொள்கையை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நான் பாஜக கூட கூட்டு சேர வேண்டியதா இருக்கு. ஏன்னா என் இனத்தை அழிச்சோன்னா திருப்பி நான் இங்க உள்ள விட்டுன்னு வச்சுங்களேன், நான் ஒரு தமிழ்னா இருக்கிறது ஒரு தலகுனி. ஊழலுக்கு எதிராக இங்க வந்து காங்கிரஸ் அகற்றோம்னு சொல்லிட்டு இங்க வந்து இவங்க கூட கூட்டணி சேர்ந்தோம்னு சொன்னாங்க. இதே டெல்லியில கெஜ்ரிவால் வந்து ஊழலுக்கு எதிராக தான் இருந்தாரு. இதே இங்க ஊழலுக்கு எதிராக வந்து அவங்க கூட சேர்ந்தவங்க ஏன் அங்க ஊழலுக்கு எதிராக அவங்க கூட சேரல? அப்ப வந்து அங்க கொள்கை இது என்ன கொள்கை, அது மட்டும் கொள்கை இல்லாம போச்சா? இல்ல இந்த ஊழலுக்கு எதிரானுங்கிற விஷயம் வந்து இங்க சொல்லும் போது கொள்கைங்கிறாங்க, அங்க வரும்போது சமரசம் ஆகிக்குது. இதுதான் சந்தர்ப்பவாதம் சொல்றோம். இங்க என்ன பண்றாங்க, கொள்கைகளை முன்னிறுத்த முடியாத பட்சத்துல அவங்க என்ன பண்றாங்க, மனிதர்களுடைய மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிடுறாங்க. இனம், மொழி, தேசம் அப்படிங்கிற இதுக்கு அதுக்கு ஒரு அது எப்படி சார் உணர்ச்சியை தூண்டுதாக முடியும்? என் என்னத்தை கூட பிறந்த சகோதர சகோதரியில ஒருத்தன் வந்து கற்பழிச்சு பலாத்காரம் பண்ணி கொன்னுவான், நான் உணர்ச்சி வசப்படுவோம். அது உணர்ச்சி உரிமை பாதிக்கப்படுறதும் என்னுடைய கொல்லப்படுறதும் நீங்க வந்து ஒரு உணர்ச்சி மட்டும் தேர்தலுக்கு வரும்போது மட்டும் அங்க அந்த இடத்துல அப்படி நடந்து போச்சு, அதை நாங்க இனிமேல் இப்படி எல்லாம் சரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி உணர்ச்சியை தூண்டி தேர்தல்ல அந்த வாக்குச்சீட்டை பறிக்கணுங்கிற எண்ணத்தினால உணர்ச்சியை தூண்டி தான் எடுக்கிறாங்களே தவிர அந்த தூண்டுதலுக்கு இணையானவங்கள உதவிகரமா இருக்கிறவங்கள ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. அதுதான் நாங்க வந்து சந்தர்ப்பவாதம் சொல்றோம். தவறான சந்தர்ப்பம், மக்கள் நலனுக்கு எதிரான சந்தர்ப்பவாதம். பிரச்சனைகள் தலை தூக்கும் போது ஒன்னா சேர்றீங்கல்ல, அதுக்கப்புறம் யாரை விட்டு போறீங்க? ஒரு எதிரியை பிரிக்கணும், அவனுடைய செயல்பாடை ஒடுக்கணுன்றதுக்காக பிரச்சனைக்காக போய் ஒன்னா சேர்ந்தீங்க, கரெக்ட். ஆனா ஒண்ணு சில காலத்துல பாத்தீங்கன்னா எம்பி தேர்தல் வருது, உடனே ஓடாந்து இங்க ஒட்டிக்கினீங்க. இந்த பிரச்சனைங்கிறது இது வரைக்கும் எங்க தீர்த்து இருக்கிறீங்க? வீதியில வந்து போராடுறீங்களே தவிர இந்த பிரச்சனையை நாங்க போராடி தீர்த்து வச்சோம் அப்படின்னு எந்த ஒரு அரசியல் கட்சியா சொல்லுங்க பாப்போம். ஒரு மாசத்துக்கு அடுத்து கூட்டணி மாறிடுறீங்க, அதுவும் ரிசல்ட் கூட வர மாட்டேங்குது, தேர்தல் கூட்டணி மாறிடுறீங்க. அப்ப எங்க உங்களோட கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது? ஒரு முடிவை மாத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமான வளர்ச்சி. ஒரு முடிவை எடுத்துட்டேன், பின்னாடி அதை தவறுன்னு நான் உணர்ந்துக்கிறேன்னா அதை மாத்திக்கணும். அதே மாதிரி எதிர்த்தரப்புல ஒரு வாக்குறுதி, நான் கூட்டணி வச்சுக்கிறேன் ஒருத்தரோட, அவர் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, நான் ஒரு சிறிய கட்சி சேர்ந்த தலைவர், அவர் பெரிய கட்சி, நான் எந்த கட்சியை சார்ந்திருக்கணும் அந்த கட்சியை நான் வளர்ச்சி அடை வைக்கணும், அதன் மூலமா தான் நான் ஆட்சியை பிடிக்க முடியும். ஆட்சியை நான் பிடிச்சாதான் நான் என்னென்ன செயல் திட்டத்தை அமல்படுத்த முடியுமோ அதை நான் பண்ண முடியும். அப்படின்னா நான் முதல்ல அதிகாரத்தை படிப்படியாக அடையறதுக்கு நான் கூட்டணி தான் வச்சாகணும். அப்ப அந்த சமயத்துல அவர்கள் செய்கிற சில தவறு இருக்குமே ஆனால் அதை வந்து நான் சுட்டி காட்டணும். ஆனா மென்மையாக தான் நான் சுட்டி காட்ட முடியும். அப்பதான் நான் அதிகாரத்துக்கு வர முடியும். வந்தாதான் நான் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை அமல்படுத்த முடியும். வெறுமனே குறை மட்டும் சொல்லிட்டா இருந்தா அந்த தனி மனிதருக்கு செல்வாக்கு இருக்கும், ஆனா அவரால் அரசியல் அதிகாரத்தை அடைய முடியாது. காங்கிரஸ் விரட்டியாச்சு, பாரதிய ஜனதா வந்தாச்சு. இப்ப பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடு என்ன? அது இனக்கொலைன்னு வர இருக்குதா? அது எனக்கு ஏன் இப்போ ஒரு மாநில ஆட்சி சாஞ்சியில நடந்துட்டு இருந்த ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி. இப்போ வைகோல போய் போராட்டம் பண்ணாங்க, அங்க ராஜபக்சேவுக்கு சிவப்பு கம்பளம் விரித்தது பாரதிய ஜனதா ஆட்சி தான். எதுக்கு பாரதிய ஜனதாவுக்கு போய் நீங்க அப்புறம் வாக்கு கேட்கறீங்க? இனக்கொலை குற்றம்னு இரு கட்சிகளுமே சொல்லல, இன்று வரை அதை ஆதரிச்சுக்கிட்டு தான் நிற்கிது. இப்ப கொள்கையை விட்டுடுறீங்க அப்படின்னா நீங்க பிரச்சனையும் விட்டுறீங்கன்னு அர்த்தம். திரு கார்த்திகை செல்வன்,
எனக்கு வந்து பிரச்சனை தான் ரொம்ப முக்கியம், அந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் அப்படின்னு ரொம்ப முக்கியங்கிற பார்க்கிற போது கொள்கைகளை சின்ன சின்ன சமரசங்கள் செய்து கொள்வது தவறில்லை அப்படிங்கிறத நீங்க எப்படி அணுகுறீங்க? கொள்கைகளை வந்து சமரசப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து இல்லாம நிச்சயமா அதிகாரத்துக்கு போகவே முடியாதுதான். அது வந்து மறுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆனால் சமரசம் எதுக்கு? அதுதான் திருப்பியும் வரும். என்ன விதமான சமரசத்தை செய்றீங்க? சந்தர்ப்பவாதம் யாருக்கான சந்தர்ப்பம் அப்படிங்கிறது எந்தெந்த சந்தர்ப்பங்களை எதுக்காக பயன்படுத்துறோங்கிறதுல தான் நமக்கு இந்த பிரச்சனையே வருது. நீங்க வந்து இந்த கொள்கைகளை பற்றி மட்டுமே பேசுறது கோர் ஐடியாலஜின்னு ஒண்ணு இருக்கும். மதவாதத்தை நாங்கள் எப்போதும் ஏற்க மாட்டோம், அல்லது சமூக ரீதியான சாதி அடிப்படையில பிரச்சனைகளை உண்டாக்குகிறவர்களோடு என்னைக்கும் நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கொள்கைகள் இருக்குல்ல, அதையே விட்டு கொடுத்துட்டு போகும்போதுதான் அந்த கேள்விகள் எழ வேண்டி இருக்குது. ஒரு ஆட்சி நடக்கும்போது கூட ஒரு சாதி ரீதியான மோதல்கள் வரும்போது சில நேரங்கள்ல உங்களால சரியான ஒரு அணுகுமுறை எடுக்க முடியல. ஏன்னா கூட்டணியில இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போவோம். சில நேரங்களில் நீங்க நிறைய தலைவர்களுடைய அறிக்கைகளையே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல வேகமா அறிக்கை வரும், அந்த நாள்லயே வரும். இன்னொரு சில நேரங்கள்ல அறிக்கை இல்லாம சைலண்டாலாம் இருப்பாங்க. அப்ப அந்த இடங்கள்ல எல்லாரும் மக்கள் எதிர்பார்ப்பாங்க, இந்த கொள்கையில இவங்க இப்படித்தானே இருக்கணும், சமூக ரீதியான பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துல இவங்க உடனடியா ரியாக்ட் பண்ணிருப்பாரு, ஏன் பண்ணல அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஏன்னா அதுக்கு பின்னாடி இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் கொள்கை அடிப்படையில கொள்கைகளை சமரசம் பண்றோம் அப்படிங்கிறது வந்து எல்லா நேரங்களிலும் கூட்டணி அரசியல் வரும்போது கட்டாயம் பண்ண வேண்டியதா தான் இருக்குது. அதுல கோர் ஐடியாலஜில இருந்து மாறும்போதுதான் மிகப்பெரிய கேள்வி உண்டாக்குது. அதுதான் பீட்டர் அல்போன்ஸ், தேர்தல் வெற்றிக்காக தேர்தல் அரசியலுக்காக ஒரு கட்சியோட அடிப்படை ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த கொள்கைகளை எப்படி சமரசம் செய்து கொள்ள முடியும்? அரசியல்ல வந்து அடிப்படையான தத்துவம் வந்து எனக்கு என்ன கிடைக்கிறது, யாருக்கு என்ன கிடைக்கிறது, எப்பொழுது கிடைக்கிறது, எவ்வளவு கிடைக்கிறது, எப்படி கிடைக்கிறது, இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான தர்மம். இது வந்து ஒரு தனி மனிதனுக்குன்னு நான் சொல்லல, ஒவ்வொரு சமூக தொகுப்புக்கு. இப்பொழுது வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன கிடைக்கிறது, பட்டியலின மக்களுக்கு என்ன கிடைக்கிறது, சிறுபான்மை மக்களுக்கு என்ன கிடைக்கிறது, ஒரு அரசு ஊழியனுக்கு என்ன கிடைக்கிறது, ஒரு ஆசிரியருக்கு என்ன சலுகை கிடைக்கிறது, பெண்களுக்கு என்ன சலுகை கிடைக்கிறது, இப்படியெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு ஜனநாயக ஆட்சியை வந்து நாம் நெய்கிறோம். ஆகவே இதுல வந்து எங்கே சமரசம் செய்து கொள்கிறோம்னு சொல்லுகின்ற போது, முதல்ல ஒரு கூட்டணி வைக்கின்ற போது உட்கார்ந்து பேசுகிறோம், எங்கே நாம் ஒன்றுபடுகிறோம், எங்கே நாம் வேறுபடுகிறோம். அப்பொழுது ஒன்றுபடுகின்ற இடங்களை மட்டும் வைத்துக் கொள்வோம், வேறுபடுகின்ற இடங்களை வந்து பின்னாலே பார்த்துக் கொள்ளலாம். அதான் வந்து கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ் சொல்றோம். ஏன் வந்து தவறான ஒரு கூட்டணி வருகிறதுனா, வாக்கு வங்கி அரசியல்னு ஒன்று இருக்கிற வரை இப்படிப்பட்ட வந்து முறைகேடான கூட்டணிகள் வந்து வரத்தான் செய்யும். கொள்கை பிடிப்பு உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களுக்கு கொள்கை பிடிப்பு இல்லை. யோகியர்களுக்கு வந்து மரியாதை இருக்கிறது, ஆனால் தேர்தலில் வெற்றி கிடைப்பதில்லை. தேர்தலில் வெற்றி கிடைப்பவர்களுக்கு நேர்மை இல்லை. இது எப்படி இந்த முரண்பட்ட ஜனநாயகத்தை வந்து நீங்க கூட்டணி இல்லாம எப்படி சமரசிக்க முடியாத? கூட்டணி வைத்துத்தான் இதை எதிர்கொள்ள வேண்டும். இது இந்திய அரசியலுடைய மிகப்பெரிய சோகம். ஆகவே இந்த முரண்பாட்டை களைகின்ற வரை இந்த ஜனநாயகத்தினுடைய குறைபாடுகள் வந்து இப்படிதான் இருக்கும். தேர்தல் சமயத்துல சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகளோட கூட்டணி சேர்றாங்க, பெரிய கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தையும் பிடிக்கிறாங்க. அந்த மாதிரியான சமயத்துல அந்த பெரிய கட்சிகள் ஆட்சி நிர்வாகத்துல ஏதேனும் சின்ன சின்ன குறைகள் பண்ணுற போது இந்த சிறிய கட்சிகள் அவங்களை தைரியமா விமர்சனம் பண்றாங்களா? இந்த தேர்தல் கூட்டணி அரசியல் என்பது சந்தர்ப்பவாதமா மாறுவதற்கு அடிப்படையான காரணமே பெரிய கட்சிகளை அண்டி பிழைப்பதும், பெரிய கட்சிகளை அண்டி இருந்தால் மட்டுமே சின்ன கட்சிகளுக்கு வாழ்க்கை, குறைந்தபட்ச நாற்காலியில் பங்கு கிடைக்கும் என்கின்ற அடிப்படையான அம்சம் இங்க இருக்கு. இதுதான் பெரிய கட்சிகளை அண்டி பிழைக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதுதான் தேர்தல் கூட்டணி என்பது சந்தர்ப்பவாதமாக மாறி போவதற்கான அடிப்படையான விஷயம். சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகளை கொள்கை அடிப்படையில் ஒரு சின்ன பிரச்சனைக்காக கூட தட்டி கேட்பானா இதுவரையில் கேட்டதே கிடையாது. அப்படி கேட்டிருந்தா 1991 இருந்து 2011 வரல திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இந்திய நாடாளுமன்றத்தில் பிரதமரை வந்து அலங்கரித்து அவருடைய ஆட்சியை காப்பாற்றக்கூடிய இடத்துல அதிகாரமிக்கவனா இருந்தாங்க. ஆனா இந்த 20 வருடங்கள்ல காவிரி பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, கச்சத்தீவு தாழ வார்க்கப்பட்டதுனால 650 மீனவர்கள் கொல்லப்பட்ட பிரச்சனை, 2009 ஈழப்படுகொலை, எதையுமே அவங்களால தடுக்கவே முடியல. ஏன் தட்டி கேட்கல நினைக்கிறீங்க? ஏன் தட்டி கேட்க முடியல நினைக்கிறீங்க? தட்டி கேட்பதன் மூலமா இவங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் ஒண்ணும் இல்லை.
தட்டி கேட்காம சமரசமாவதன் மூலியமா கட்சி நடத்துவதற்காக நிதி கிடைக்கும். நரேந்திர மோடி ஜெயிச்சு வந்தாரு, வைகோ சார் வந்து சொன்னாங்க, அதாவது இப்போ நீங்க இலங்கை பிரதமரை வரவேற்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா வரவேற்றாங்க. பட் ஆனாலும் கூட வரவேற்று அவரு ராஜதந்திரமா பேசதானே செஞ்சாரு. இந்த மாதிரி 13வது சட்டத்தை கொண்டு வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு அரசியலமைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கொடுங்கன்னு சொல்லதானே செஞ்சாங்க. எடுத்து முடிச்சு நீங்க வராத அங்கேயே நின்னுக்கோ அப்படின்னு வச்சுதெல்லாம் சரியா இருக்குமா சார்? எல்லாத்தையும் நின்று நிதானமா தானே சார் அடிக்க முடியும். மக்கள் நலன்னு சொன்னா சின்ன கட்சிகள் என்ன பண்ணணும்னா, எங்களால அந்த மக்களுடைய நலனுக்காக போராட முடியல பெரிய கட்சிகிட்ட சொல்லிட்டு மக்கள்கிட்ட உண்மையை ஒப்புக்கொண்டு வெளியேறணும். அப்படி வெளியேறாம பெரிய கட்சிகிட்ட நாங்க கோரிக்கை வைக்கிறோம், நாங்க எங்க ஆட்சி எதிர்த்து நாங்க போராட்டம் பண்றோம், இன்னமும் நாட்கள் இருக்குது, நாங்க தீர்த்துருவோம் ஏமாற்றுவது எதற்காக? மக்கள் எதை போற்றுகிறீர்களோ அதுதான் வளரும், எதை வாழ்த்துகிறீர்களோ அதுதான் செழிக்கும். ஆகவே நெறி சார்ந்த அரசியலை மக்கள் ஆதரித்து வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் இதை போன்ற முறைகேடான செயல்கள் தவிர்க்க முடியாத அரசியல். மக்களுக்கு நெறி சார்ந்த கூட்டணி அப்படின்னா இருக்கிறது 2 இல்ல 3 கூட்டணி தான் இருக்கு. அதுல போறது ஒரு சிக்கல் இருக்கு. நம்ம மக்களையே தொடர்ந்து அதுல குறை சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறது நீங்க நான் என்ன சொல்றேன், கட்சிகளை பார்ப்பதை விட வேட்பாளர்களை பார்க்கின்ற, அதாவது ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஆட்கள் நீங்க ஒரு சிங்கிள் பிரச்சனைக்காக கட்சி ஆரம்பித்து ஜெயித்தவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஒரு நிர்வாகம் என்பது ஒரு பிரச்சனையோடு மட்டும் நின்று விடாது. இப்ப நிறைய நீங்க ஒரு பிரச்சனையை மாறி மாறி பேசுனீங்க, அந்த ஒரு பிரச்சனையோடு மட்டுமே அரசு நிர்வாகம் முழுவதும் நின்று விட முடியாது. ஆகவே ஒரு வாக்களிக்கின்ற போது உங்களுடைய பல கோணங்களிலே ஆராய்ந்து மக்கள் வாக்களிக்கணும். ஆகவேதான் நான் என்ன சொல்றேன்னா, வேட்பாளர்கள் ரொம்ப முக்கியம். அந்த வேட்பாளர்களை பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா ரிசைன் பண்ணிடுவாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களும் வேட்பாளர்களுக்கும் சுயநலம் இல்லாம அவங்க கொள்கையை காப்பாத்துவாங்க அப்படின்னாரு. எந்த சட்டமன்ற உறுப்பினரும் அப்படி காப்பாத்துறதே கிடையாது. இன்னைக்கு ஆளுங்கட்சியில் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஆளுங்கட்சிக்கு பேர்ல மக்கள் கிட்ட சரியான வரவேற்பு இல்ல, எதிர்கட்சி ஜெயிக்க போதுன்னு உடனே பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல எதிர்கட்சி வேட்பாளராக நின்று ஜெயிக்கிறார். அப்போ ஒரு மக்களை எப்படி பயன்படுத்திக்கலாம் தான் பாக்குறாரு. அதை விட கூட்டணி கட்சி பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணியை வச்சு ஆட்சி அமைக்கிறாங்க, திடீர்னு கருத்து வேறுபாடு பட்டு ஒரு கூட்டணி வச்சு வெளியில போகுதுன்னா அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சில பேர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா உட்காந்துறாங்க. அப்போ உங்க கூட்டணி தர்மம் என்ன ஆச்சு? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது, எந்த கோட்பாடும் கிடையாது. மக்களை எப்படி ஏமாத்தலாம்? கூட்டணி எந்த கூட்டணி மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது, அந்த போய் வெற்றி பெற்று நம்ம பதவியோட இருக்கணும் போகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. திருமுருகன், கட்சி அப்படிங்கிறது அரசு அப்படின்னு ஒரு மாற்று உருவம் பெறுகிற பொழுது சின்ன கட்சிகளுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் செய்ய முடியாத ஒரு அழுத்தத்துக்கு உட்படுறாங்களா? அதை சரின்னு பார்க்கலாமா? இல்ல, இப்ப பாக்குறப்ப பெரிய கட்சிகள் ஒரு தன்மையுடன் இருக்கின்றன, சிறிய கட்சிகள் வேறு தன்மையுடன் இருக்கின்றன. பெரிய கட்சிகளுக்குள் பெரிய கொள்கை முரண்பாடுகள்லாம் எதுவுமே இருக்கிறது இல்லை. சிறிய கட்சிகள் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு எதிராக உருவான அல்லது அவர்கள் செய்ய மறுக்கின்ற விஷயங்களை எதிர்த்து உருவாக்குவதற்காக வந்த கட்சிகளாக இருக்கின்றன. இவர்களை கூட்டணிக்குள்ள கொண்டு இவர்களுடைய நம்பர் கேம்ல தான் அதிகாரத்தை பெறுகிறது நடக்குது. இப்ப 2 கட்சிகளுக்குள்ளார, பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய 2 கட்சிகளுக்குள்ளார ஒரே மாதிரியான அப்ரோச் இருக்கு, ஒரே மாதிரியான நடவடிக்கைகள் இருக்குது. சிறிய கட்சிகள் என்பது அதற்கு எதிரான ஒரு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா கூடங்குளத்திலேயோ முல்லை பெரியாறு பிரச்சனையிலையோ இங்க இருக்கக்கூடிய 3 தமிழர் தூக்குலையோ அல்லது 20 தமிழர் கொலை செய்தலையோ இது எல்லாத்திலும் போராடக்கூடிய கட்சிகள் சின்ன கட்சிகளா தான் இருப்பாங்க. பெரிய கட்சிகள் நிலைப்பாடு எடுத்ததே கிடையாது, பார்த்ததும் கிடையாது. இவங்க அதிகாரத்தில் இருப்பா இருப்பாங்க. அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் சரி. அதாவது இருக்கு இல்லையா, நீங்க கட்சிகளுடைய செயல்பாடும் அரசோட செயல்பாடும் ஒரே தளத்துல வச்சு பார்க்க முடியாது இல்லையா? அரசு என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ, சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அதை தானே செய்ய முடியும். அது எப்படி அவங்க கட்சின்னு எப்படி வர முடியும்? இல்ல, இப்ப ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது, இன்னொரு கட்சி எதிரில் இருக்குது. ஆனா 2 பேர்த்தோட நிலைப்பாடு ஒன்னாதான் இருக்குது. இவர் கூட்டணி வைக்கும் பொழுது என்ன பண்றாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்த பொழுது அதே நிலைப்பாடு தான் இவங்க எடுத்து நடத்துறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க போராடிய கட்சிகளோடு சேர்ந்து நின்ற மக்கள் இவங்க தப்பான ஆட்களோட கூட்டணி வைத்து இவர்கள் அதிகாரத்துக்கு வரும் பொழுது மக்களுக்கு சின்ன கட்சிகள் மேல நம்பிக்கை போயிருது. அது என்ன, சின்ன கட்சிகள் 4% 8% அதை தாண்டி வளர முடியாத காரணம் என்னன்னா, இவர்கள் மக்களுக்கு தலைமை ஏற்க தயங்குகிற காரணத்தினால்தான். 3வது அணி உருவாக்கக்கூடிய தைரியம் இந்த சின்ன கட்சிகள் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இதெல்லாமே மாற முடியும். ஆனால் அதற்கான ஆளுமை அவர்களுக்கு இருக்கிறதா என்பதான் கேள்வி. தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிறாங்க. அது மாதிரியான ஒரு சூழல்ல மாநில பிரச்சனை அப்படின்னு வருகிற பொழுது, மாநில மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு வருகிற பொழுது அந்த மக்கள் நலன் சார்ந்து அந்த தேசிய கட்சியால சிந்திக்க முடியுமா? தேசிய கட்சிகள் பிராந்திய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது என்ற அடிப்படை தத்துவமே பிராந்திய மக்களினுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான். அதனுடைய பிரதிநிதிகளா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்கிற பிரதிநிதிகள் சொல்கின்ற அந்த பிராந்திய பிரச்சனைகளை தேசிய கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது அதை கண்டிப்பாக அது கவனத்தில் எடுத்து
அது பிரச்சனைகளை வந்து தீர்க்க முற்பட வேண்டும். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி பறந்து விரிந்த இந்த இந்திய தேசத்தின் ஒட்டுமொத்த மக்களுடைய நலனுக்காகவும் மற்ற பல அரசியல் காரணங்களுக்காகவும் நிறைய பிரச்சனைகளை வந்து அந்த மாதிரி அவங்க வந்து அணுகிறது இல்லை. அது தேசிய கட்சிகளாக இருந்தாலும் பிராந்திய கட்சிகளாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த மக்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி நான் இந்த ஸ்டேட்டு ஒரே கட்சியாக இருக்கும், கர்நாடகாவில் ஒரு நிலை எடுப்பாங்க, தமிழ்நாட்டில் ஒரு நிலை எடுப்பாங்க, கேரளாவில் ஒரு நிலை எடுப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கட்டும், ஐக்கிய முற்போக்கு கூட்டணியாக இருக்கும், அவர்களுடைய தேசிய கட்சியானது எந்த மாநிலத்தில் அதிகமான இடங்களை பெறுகிறதோ அந்த மாநில மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தான் முக்கியத்துவம் தருவார்களே ஒழிய மாநிலங்களில் உள்ள பிராந்திய கட்சிகளின் கூட்டணியுடைய அந்த மாநில பிரச்சனைகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் தருவதில்லை. இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அந்தந்த மாநில கட்சியோட கூட்டணி வைத்தாலும் கூட மாநில பிரச்சனைன்னு வரும்பொழுது எந்த மாநிலத்தில் அந்த கட்சிக்கு ஆதாயம் இருக்குது, அந்த கட்சி வளர முடியும், அந்த கட்சிக்கு ஓட்டு வங்கியை பலப்படுத்த முடியுமோ அந்த மாநிலத்துக்கு சாதகமாக தான் முடிவு எடுப்பாங்களே தவிர மற்ற மாநிலத்துக்கு சாதகமாக கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதற்காக முடிவு எடுக்க மாட்டாங்க. சார், இதே பிரச்சனை நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் முக்கிய பிரச்சனை வந்து நம்முடைய காவிரி பிரச்சனை. அன்னைக்கு வந்து அந்த விபி சிங்குடைய தலைமையில் வந்து தேசிய கட்சி ஆட்சி செய்யும் போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்யும் போது அன்னைக்கு காவிரி நாடாளுமன்ற அணைச்சதே தேசிய கட்சியை மாநில கட்சி சேர்ந்து தான். அது காவிரியுடைய நாடாளுமன்றம் வந்து நம்ம தேசிய கட்சி நீங்க சொல்ற மாதிரி மாநில கட்சி, ராந்த கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம், உங்களுக்கு வந்து தேசிய கட்சி வந்து ஜனதாதளம் அந்த விபி சிங் தலைமையில் அன்னைக்கு அமைச்சு அன்னைக்கு காவிரி நாடாளுமன்றம் அமைச்சது முக்கிய ஒரு பிரச்சனை காரணம். வரலாற்று பூர்வமாக விபி சிங் மட்டுமே இதுல வந்து விதிவிலக்கு, மற்றவங்க யாரையா சொல்லுங்க. தேசிய கட்சி மாநில கட்சியோட கூட்டணி வைக்கும் போது தன்னோட வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருந்தா எந்த மாநிலத்துல வாய்ப்பு இருக்கோ அங்க மட்டும் அவங்க நலத்தை மட்டும் பாதுகாக்கிறாங்க, மற்ற மாநிலம் மறுக்கிறதா சொல்றாங்க. அது ஏற்புடைய கருத்து இல்லை. அப்படி ஒரு பாரபட்சமான நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அதோட பின்விளைவா அவங்க வாக்கு வங்கியை எழுந்துருவாங்க, அந்த மாநிலத்துல பின்னாடி ஜெயிக்கவே முடியாது. உதாரணமா ஒரு சின்ன மாநிலத்தில் ஒரு கூட்டணி வைக்கிறாங்க, இஃப் ஐ எம் நாட் ராங் ஹரியானால எங்கேயோ, அந்த மாநிலத்தில் அவருக்கு வந்து செல்வாக்கு இல்லைன்னா கூட கூட்டணி வச்சுட்டு அந்த தலைவர் என்ன சொல்றாரு, ஏர்போர்ட்டுக்கு என் தகப்பனார் பேர் வை, அவரும் முதலமைச்சராக இருந்திருக்காரு, உடனே இவங்க வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு பேர் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல இன்சிஸ்ட் பண்ணி வாங்கும்போது ஒரு மாநில கட்சி ஒரு சிறிய மாநில கட்சி தேசிய கட்சியை வற்புறுத்தி ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வந்தா அதன் மூலமா தான் வாக்கு வங்கியை கொண்டு வர முடியும். ரீஜனல் பார்ட்டி வந்து தன்னுடைய அழுத்தத்தை வந்து தெரிவிக்கக்கூடிய சக்தி உள்ளதாக இருந்ததுன்னு வச்சுங்க, தேசிய கட்சி பணிந்துதான் ஆக வேண்டும். ஆனா ரீஜனல் பார்ட்டிக்கு வேற எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னு வச்சுங்க, வேற பயங்கள் இருந்ததுன்னு வச்சுங்க, வேறு பலவீனங்கள் இருந்ததுன்னு வச்சுங்க, தேசிய கட்சி அந்த பயத்தை, அந்த பலவீனத்தை, அந்த எதிர்பார்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும். இந்திரா காந்தி வந்து கிருஷ்ணா கங்கை கோதாவரி அந்த கங்கை கிருஷ்ணா தண்ணீரை தமிழகத்துக்கு கொண்டு வரதுக்கு இங்க வந்து மீட்டிங் போட்டு அதை திறந்து வச்சுட்டு போனாங்க. அப்போ ரெண்டு இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லை. அங்கே தெலுங்கு தேசம், இங்கே அதிமுக. இருந்தாலும் இந்திரா காந்தி வந்து ஒரு நேர்மையாக நடந்துக்கிறதுக்காக கிருஷ்ணா தண்ணீரை தமிழகத்துக்கு கொண்டு வந்தாங்க. முடிஞ்சா இல்லையா? நேர்மையான தலைவர்கள் இருக்கணும். நேர்மையான தலைவர்கள் இருந்தாதான் மக்களுக்கு நல்லது நடக்கும். மக்களுக்கு நல்லது நடக்கும்னா நேர்மையான தலைவர்கள் வர வேண்டும். கூட்டணி அரசியல் இருக்கும்போது ரெண்டு கட்சிகள் இருக்கு. ரெண்டு கட்சிகளுக்கும் அந்த கூட்டணி அரசியல் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னும் போது யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க பக்கம் தான் தீர்ப்பு வரும். அவங்களுக்கு சாதகமாக தான் கூட்டணி அரசு முடிவெடுக்கும்னு சொல்லி சார் ஒருத்தர் சொன்னார். முல்லை பெரியாறு 142 அடி நம்ம உயர்த்தினது வந்து நீதிமன்ற தீர்ப்பு மூலமா தான். இன்னைக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் வந்து காவிரி தீர்ப்பு வந்ததும் அது மூலமா தான். அதனால வந்து நடுவண் அரசு அது பயம், ஸ்ட்ராங்கா இருக்க கட்சிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணுன்ற பயம் நமக்கு தேவை கிடையாது. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஒரு மனிதர் கட்சி ஆரம்பிச்சு நான் வளர்க்கணும்னா அவர்கிட்ட பணம் மட்டும் இருந்தா போதும், செல்வாக்கு வேணும். அப்ப அவர் கொஞ்சம் கொஞ்சமா கட்சியை வச்சு கூட்டணி வச்சு ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு தொகுதிக்கு நல்லது பண்ணி மற்ற இடத்துல நல்ல பேர் வச்சு அப்படியே கூட்டணி வச்சு அப்பதான் அவர் கட்சியை பிரபலப்படுத்த முடியும். இந்தியா முழுக்க வந்து ஒரு கட்சி இந்தியா முழுக்க ஜெயிச்சது. ஆனா அந்த இந்தியாவை ஆளக்கூடிய அதன் தலைமை நிலையத்துல ஒரு சின்ன குட்டி கட்சி, கொடி தெரியல, கட்சி சின்னம் தெரியல, அறிவிக்கல, அந்த கட்சி ஜெயிச்சு வருதுன்னா என்ன காரணம்? இவங்க சொல்றாங்க மக்கள் மக்கள் சொல்றாங்க. ஐயா சொன்னாங்க நிறைய தடவை மக்கள் மக்கள்னு. மக்கள் முட்டாள் இல்ல, மக்கள் தெளிவா இருக்காங்க. மக்கள் வந்து பச்சையை தேர்ந்தெடுக்கணுமா கருப்பை தேர்ந்தெடுக்கணுமான்னு விருப்பப்படுறாங்க. ஆனா நீங்க எங்களுக்கு பச்சையும் கருப்பையும் காட்டலையே, காட்டுறது பூரா கருப்பை காட்டுறீங்க. இருக்கிற கருப்புல எது பரவாயில்லன்னு தான் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஏங்கய்யா இது நடந்தாலும் கொள்கைக்காக தனித்து நின்று மக்களுக்காக போராடக்கூடிய கட்சி இருந்தால் மட்டுமே இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பலன் கிடைக்கும். கொள்கை சமரசம் பண்ணிட்டு கூட்டணிக்காக போனீங்கன்னா மக்களையும் இழப்போம், கட்சியும் இழப்போம்,
நாமளும் சீரழிஞ்சு போவோம். சர்வாதிகார நிலையை ஒடுக்கிறதுக்கு கூட்டணி ஆட்சிகளை மட்டும்தான் முடியும். மாநிலம் தழுவி ஒரு பிரச்சனையை வெளியே கொண்டு வரணும், அந்த பிரச்சனையை தீர்வு காமிக்கணும்னா அது கூட்டணி ஆட்சிகளால் மட்டும்தான் முடியும். தனி ஒரு ஆட்சின்றது தனிநபர் ஆட்சி, தனி ஆதிக்கமான ஆட்சின்றது அவங்களுக்குள்ள கொள்கைகள் அவருக்கான திட்டங்கள் மட்டும் தான் செயல்படுத்துறாங்க. ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழல் ஏற்படணும் அப்படின்னா எது வேணும்? கூட்டணி சார்ந்த அரசியலா இல்ல கட்சிகளுடைய தனித்த செயல்பாடு? கொள்கை சார்ந்த ஒரு செயல்பாடு தான் தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம தேர்தலை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. இந்த முக்கியமான பிரச்சனை என்னன்னா, எந்த பெரிய கட்சிகளும் மக்களை அரசியல்படுத்துவதே கிடையாது. இந்த கட்சி சேர்ந்தாங்க அந்த கட்சி தலைவர் திட்டுவாங்க, அந்த கட்சி சேர்ந்தாங்க இன்னொரு கட்சி தலைவர் திட்டுவாங்க. மக்கள் அரசியல்படுத்தப்படுவதோ மக்களின் அடிப்படை பிரச்சனையோ எந்த அரசியல் மேடைகளில் விவாதிக்கப்படுவது இல்லை. வேற ஊழலை பத்தி பேசுறதை தாண்டி அவர்களை அடிப்படையான பொருளாதார பிரச்சனைகளோ அடிப்படை கட்டுமான பிரச்சனைகளோ அடிப்படையாக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளும் விவாதிக்காமல், சமூக பிரச்சனைகள் பற்றி விவாதிக்காமல் தான் இங்க அரசியல் கட்சிகள் என்பது தேர்தலில் பங்கெடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் வாக்குகளை வாங்க ஆரம்பிக்கிறார்கள். ஆக மக்களை நீங்க அரசியல் படுத்துவதை பெரிய கட்சிகள் திட்டமிட்டு தவிர்க்கின்றன. அது எந்த வகையிலும் தவிர்க்கிறாங்க. அதனால கொள்கையை முன்னிறுத்தி தான் தேர்தல் சந்திக்க வேண்டும். அதுல வெற்றி தோல்வி என்பது பிரச்சனை அல்ல. ஆனால் சரியான அரசியலை விரும்பக்கூடிய மக்கள் திரளுவதற்கென்று காலம் தேவை, அவசியம். அதற்கான அவசியம் ஒரு கால அவகாசம் தேவை. அந்த அவகாசம் கொடுக்கும் வரை இந்த கூட்டணி என்பது கொள்கை சார்ந்தவர்கள் நின்றால் மட்டும்தான் அது சாத்தியம். அது இல்லாமல் ஒரு அரசியலற்ற தன்மை, அபொலிட்டிக்கல் சொல்லக்கூடிய அரசியலை விவாதிக்காத, கொள்கைகளை விவாதிக்காத பெரிய கட்சிகளினுடைய பிரச்சாரங்களை முறியடித்து ஒரு கொள்கை சார்ந்த விவாதத்தை முன்வைத்துதான் அரசியல் முன்னெடுக்க முடியும். இந்த அரசியல் கட்சி தனிச்சு போடுறதுக்கு இன்னைக்கு தயார் இல்லை. இன்னைக்குள்ள சூழ்நிலை, இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலை அப்படியான நிலை. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலா இதான் நீங்க விவாதம் நடத்துறீங்க. இது இனிமே வர்ற காலகட்டத்தில் தவிர்க்க முடியாது. கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது தவிர்க்க முடியாதது. அரசியல் கட்சிகளுக்கு தன்னை கொண்டு செலுத்துறதுக்கு கூட்டணி தேவை தேர்தல் காலத்தில். அப்படின்னா தன்னை நிலைநிறுத்த முடியும். எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தன்னை பலப்படுத்திக்கணுமோ அரசியல் கட்சிகளும் பலப்படுத்தினா தான் அவங்க களத்தில் நிற்க முடியும். ஒரு கூட்டத்தில் பேசிட்டு நான் மட்டும் போதாது. சட்டமன்றத்தில் எத்தனை உறுப்பினர் இருக்கீங்க, நாடாளுமன்றத்தில் எத்தனை உறுப்பினர் இருக்கீங்க, எலெக்ஷன் கமிஷன் கேட்கலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு சின்னம் கிடைக்கும். இப்படியான ஒரு நெருக்கடி இருக்கு அரசியல் கட்சிகளுக்கு. அதனால அவங்களுக்கு நெருக்கடி. ரெண்டாவது ஒரு 2 அணியா இருந்தா தான் மக்கள் மத்தியிலையும் பிரச்சாரத்துக்கு போக முடியும். இப்போ 2 கட்சிகளா இருக்க வெளிநாட்டில் கூட பல கட்சிகள் ஆயிப்போச்சு. பிரிட்டன் 2 கட்சி தான் இருந்து கன்சர்வேட்டிவ் ரொம்ப மரபு ரீதியா பிரிட்டன் உண்டு. இப்போ அங்க 4 கட்சி ஆயிப்போச்சு. இப்ப அப்படியான நிலையில் எல்லா கட்சிகளும் வெளிநாட்டிலே கூட்டணி அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியான நிலை தவிர்க்க முடியாது. இது அவசியம். இது யாராலும் இனிமே அந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். நீ திரும்ப தனித்தனியா கட்சி, ஏ கட்சி, பி கட்சி, சி கட்சி தனித்தனி சின்னத்தோட நின்று நீ பார்க்கறது தேர்தல் களத்தை பார்க்க அரிது. இன்னைக்கு தேர்தல் களம் அவ்வளவு போட்டியும் நம்முடைய மக்களுடைய ஜனத்தொகையும் பெருகி வருது. நம்முடைய ஆசைகள், நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய சுற்றுச்சூழல், நம்முடைய இன்னைக்குள்ள அரசியல் சூழல் 60 வருஷத்துல இருந்தது கிடையாது. இப்போ நிலைமை வேற. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது தேர்தல் கூட்டம் அவசியம். அதிகாரத்தை ஆட்சிக்கு வரும்போது ஆட்சியிலும் பங்கு பெறுவது அவசியம் என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு அவசியமானது. இல்ல அந்த அரசியல் கட்சி இந்த காலத்தில் இருக்க முடியாது. உங்களுக்கு கட்சி இல்ல தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணம் தான். அதனால நீங்க அதுல அந்த அதிகாரத்தை நோக்கி போகும்போது அதுக்கான வியூகங்கள் வகுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வியூகங்கள்ல ஒரு பகுதியா நீங்க கூட்டணி அமைக்கிறதையும் பார்க்க முடியும். இந்த நேரத்துல இந்த மாதிரியான கூட்டணி வைத்தால்தான் அந்த அதிகாரத்தை போய் அடைய முடியும் அப்படின்னா அதுக்கான தேவை இருக்குது. ஆனால் அந்த அதிகாரத்தை அடைந்த பிறகு அல்லது அதிகாரத்தை எதற்காக அடைய வேண்டும் என்கிறதுலதான் இப்ப பிரச்சனை. எந்த கட்சிக்கும் இப்போ நீங்க மக்களுக்காக சேவை ஆற்ற வேண்டும் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு எலெக்ஷன் இதுக்குள்ள நம்ம வந்துட்டோம். அதுவும் குறிப்பா தமிழ்நாடு இந்தியாவிலேயே ரொம்ப அதிகப்படியான செலவினை நோக்கின ஒரு தேர்தலாக மாறிடுச்சு. அதையெல்லாம் மாற்றக்கூடிய அவசியமும் இன்னைக்கு மாற்றத்திற்கான தேவையும் இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற ஜெனரேஷன் ரொம்ப அதிகப்படியான அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கான அந்த கொள்கைகளோடு சேர்ந்த ஒரு கூட்டணி அதுக்கு தேவை இருக்கு. ஒரு மாற்று ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான சில முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் அங்கேயும் என்ன காம்ப்ரமைஸ்குள்ள போறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. தேர்தலுக்கு முன்னதாக நீங்க குறைந்தபட்சமான செயல் திட்டம் அப்படிங்கறதோட சேர்ந்து போற கூட்டணி மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது குறைந்தபட்சமாக தேர்தலுக்கு பின்னாடி செயல்படுத்த முடியுமே தவிர எந்த விதமான செயல் திட்டமும் இல்லாமல் வெறுமனே நாங்க கூட்டணி அமைக்கிறோம், நாங்க ஆளுங்கட்சியை வீழ்த்துவதற்காக மட்டுமே கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னா அது ஆளுங்கட்சியை வீழ்த்தி விட்டு
இருக்கிற பெரிய கட்சி திரும்ப வர்றதுக்கு தான் வழிவகுக்கும். அதனால தேர்தலுக்கு முன்னதாக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வைத்து அதன் மூலமாக அதுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரித்து இதுதான் எங்களுடைய கூட்டணியுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும் பட்சத்தில் அது சரியான முறையாக இருக்கும். அதுதான் இந்த காலகட்டத்திலேயே நிற்க முடியும். இன்னொன்னு நீங்க இந்த கூட்டணி ஆட்சியில ஒரு விஷயத்தையும் நம்ம ஏற்க முடியும். கூட்டணி ஆட்சியின் மூலமாக இதுவே நடக்காது அப்படின்றாங்க. செக் அண்ட் பேலன்ஸ் அவசியம். நீங்க வளர்ச்சி பெரிய அளவில் இல்லைனாலும் ஸ்டடியா இருக்கிற வளர்ச்சியும் இருக்குது, அதையும் நம்ம மறுக்க முடியாது. முழு சர்வாதிகாரமே தவறு, அதுல நல்ல சர்வாதிகாரி கெட்ட சர்வாதிகாரி எல்லாம் பார்க்க முடியாது நம்ம. அதாவது இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய 2 அளவுகோல், ஒன்று அதனுடைய தரம், இன்னொன்று அளவு. ஒன்னு குவாலிட்டி, இன்னொன்னு குவான்டிட்டி. குவான்டிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டில் இப்போ குவான்டிட்டி நல்லா இருக்குது. நம்ம நாட்டில் நிறைய வாக்காளர்கள் தேர்தலில் பங்கு பெறுகிறார்கள். அதனால ஜனநாயகத்தினுடைய தரம் எப்படிங்கிறது தான் முக்கியம். குவாலிட்டி, ஜனநாயகத்தினுடைய தரத்தை எப்படி நிர்ணயிக்கிறோம்னா அதுல எத்தனை பேர் அதிகாரத்தில் பங்கு பெறுறாங்களோ அவ்வளவுக்கு அதிகமாகத்தான் ஜனநாயகத்தினுடைய தரம் உயரும். இந்தியா வளர்ச்சி ஹிந்து ரேட் ஆஃப் குரோத்னு சொல்லுவாங்க. 1%, 2% நம்ம தாண்டினதே இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில இருந்து கூட்டணி ஆட்சி வந்த பிறகுதான் அந்த growth rate 7% வந்தது. ஆகவே வளர்ச்சி என்பது எப்பொழுது வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா என்னைக்கு கூட்டணி ஆட்சி வந்ததோ அதற்கு பிறகுதான் 2 கூட்டணி ஆட்சியிலையும், வாஜ்பாயுடைய ஆட்சியிலையும் வளர்ச்சி வந்திருக்கிறது, மன்மோகன் சிங் ஆட்சியிலையும் வளர்ச்சி வந்திருக்கிறது. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 2% தான் வளர்ச்சி. ஆனா அந்த கூட்டணி ஆட்சி வந்த பிறகுதான் அது 7, ஒரு கட்டத்துல 9% வரைக்கும் வந்திருக்கு. ஆகவே கூட்டணி ஆட்சி ஓரளவுக்கு அதுதான் இன்று ஏற்புடையது என்பது எனது கருத்து. மிக உயர்ந்த சமூக லட்சியங்களை மக்கள்கிட்ட கொண்டு செலுத்த ஆட்சியில இருக்கிறோமோ இல்லையோ மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி சிந்திப்பதற்காக, தேசத்துடைய வளர்ச்சியில பங்கெடுத்துக் கொள்வதற்காக உருவாக்கிய கட்சிகளுடைய செயல்பாடுகள் இன்றைய சூழல்ல கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. அந்த கட்சிகள் தேர்தல் சமயங்கள்ல வைக்கக்கூடிய கூட்டணி அப்படிங்கிறதும் பரிசீலனைக்கு உரியவை. ஒரு கூட்டணி சுயநலத்திற்காக வைக்கப்படுகிறதா அல்லது மக்கள் நலனுக்காக வைக்கப்படுகிறதா அப்படிங்கறது அடையாளம் காண வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது வாக்காளர்கிட்ட இருக்கிறது. அப்படி அடையாளம் காணுவதற்கு அவனுக்கு கண்டிப்பாக அரசியல் பற்றிய புரிதலும் அறிவும் அவசியம். அடுத்த வாரமும் வேறு ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றியும் வணக்கமும்.